ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவையை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி வச்ச பால் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ தான் ஸ்வீட் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ரவை எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துப்போம். அதுலேயே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் சூடாகி நல்ல சர்க்கரை கரைஞ்சிட்டு சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி வரும், அது வரைக்கும் கலந்து விடணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டுக்கு நேச்சுரலான கலர் இதிலேருந்தே கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க ரவையை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் கலந்து விட்டோம்னா சூப்பராக நம்ம நெய்யெல்லாம் திரண்டு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாமை சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை நம்ம ஸ்வீட்டோடு சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரவா ஹல்வா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சட்டுன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.